மார்னிங் டு வால் வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்போர்ட்ஸ்லேயே ஆனுவல் டே வரும். அப்போ வந்து நான் கிரௌண்ட் மார்க் பண்ணுவோம். அப்போ மேன் பவர் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அப்போ லைன் போடணும்னா பசங்க வாலிஸ் நிறைய பேரை கூப்பிட்டு லைன் போடுவோம். அது கையெல்லாம் அழுக்காகும், மூடி கூப்பிட்டு வந்து போடுற இதாகும். இப்போ அதுக்காண்டி வந்து நான் ஈஸியாக போடுறதுக்காண்டி சைக்கிளில் ஒன்று செஞ்சுருக்கேன். மார்க் பண்ணுறது ஈஸியாக மார்க் பண்ணுறதுக்கு. இது வால்வு, இது 2 இன்ச்சு பைப்பு. இதை பொடி வந்து டேரெக்டாக 2 இன்ச்சு பைப்புக்குள்ளே போட முடியாது, போட்டால் கீழே சிந்தும். அதுக்காண்டி வந்து ஒரு ரிடியூசர் 2லேருந்து ஒரு 4க்கு ஒரு ரிடியூசர் போட்டு அதை இழுச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வளையம் போட்டிருக்கேன். இந்த வால்வு, இப்போ வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு பொடி போட போகிறேன். வாயா தம்பி ஒரு நிமிஷம். இதை பிடிச்சிருக்கான். இதுக்காண்டி தனியாக ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதை ஈஸியாக போட்டுடலாம். இந்த இதில் போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வரும். இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ டைப் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம இருக்க இது முதல்ல லைன் போடும், செகண்டு இது வழியாக நம்ம சுண்ணாம்பு போகும். அப்போ 2 வேலையும் ஒரே டேப்லேயும் முடிச்சிடலாம். இதுக்கு வந்து டேப்பை மட்டும் பிடிச்சா போதும், டேப்புக்கு நேரம் நம்ம லைனும் உழுகும், பொடியும் உழுகும். இப்போ அதான் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு நேரம் கொண்டு போகணும். இப்போ வால்வு க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டோம். கொஞ்சம் சரியாக உழுகும், கொஞ்சம் உழுகாமல் இருக்கும். ஏன்னா அது வந்து பொடியோட ப்ராப்ளம். பொடி வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாம் ஜாம் ஆகிடுச்சு, கட்டியாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு வந்து கோலப்பொடி மாதிரி நல்லா ஈஸியாக அந்த மணல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உழுகும். இப்போ பொடி கொஞ்சம் கட்டியாக இருக்கா, சரியாக உழுகாது. அந்த லைனை பார்த்து இழுத்துட்டே போகாமல் அதான் நீட்டாக வரும்.